சண்டே அங்கே மெசேஜ் கொடுக்கணும், रविवार वहाँ संदेश देना है। ஃபுல்லா இந்த நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல இருக்கிறோம், हम दोनों क्लास में थे அந்த ஜெபம் பண்ண முடியல அன்னைக்கு, और उस दिन हम प्रार्थना नहीं कर पाए। ஜெபம் பண்ண முடியாதவர்கள் வெளியே வரும்போது और जब हम बाहर आ रहे थे கதவு தான் திறந்திருக்கிறா, केवल दरवाजे அப்படி ஒரு ஆள் வந்து இந்த கம்பியை வச்சு குத்துன மாதிரி கால்ல, और उनको पैर में ऐसा महसूस हुआ जैसे कोई बहुत बड़े लकड़ी से ऐसा मारा जैसे, அதுக்கு அவளால நடக்க முடியாது, और वो चल नहीं पा रहे थे और उतना दर्द था उनके पैर में। நான் கீழ வந்திருக்கேன் और मैं नीचे उतरता हूँ, இந்த சைடுல ஃபுல்லா வலி, கால தூக்க முடியாது, और मेरे इस पैर में बहुत दर्द और मैं पैर भी नहीं उठा सकता और मैं चल नहीं पा रहा था। அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணிட்டு மாதிரி நாங்க மூணு பேரும் சேர்ந்து फिर हम तीनों जन मिलकर ஜெபம் பண்ணோம், हम प्रार्थना करने लगे। எனக்கு கால் சரி ஆயிட்டு, मेरा पैर ठीक हो गया, அவளுக்கும் சரி ஆயிட்டு, और उनका भी ठीक हो गया ஜெபத்தினால, प्रार्थना के जरिए। அதே போல वैसे ही சாட்டர்டே ஈவினிங் நைட் शनिवार रात में ஃபுல் அந்த நெஞ்சு வலி, இந்த சைடு ஃபுல்லா ஒரே வலி, அப்படி குத்துது, और जो है जो छाती में इतना दर्द और ऐसे ही वो दर्द, और वैसे ही पीठ में भी वैसे ही दर्द हो रहा था। நான் நினைச்சேன் என்னதோ நடக்குது அப்படினு, कि कुछ तो हो रहा है। अर्ली மார்னிங் அங்க பாஸ்டிங் பிரேயர் போணும், अगले दिन सुबह मुझे उपवास प्रार्थना में वहां जाना है, படுக்க முடியாது, நேரே படுக்க கூட முடியாது, और मैं सीधे सो भी नहीं पा, குத்தி அப்படி இழுக்குது, और ऐसा दर्द जो हो रहा था, பார்த்தா ஆண்டவரே என்ன அப்படினு, फिर मैंने देखा प्रभु ये क्या है, இவட்ட சொன்னா ஏதாவது சொல்லுவா அப்படினு யார்ட்டுமே நான் சொல்லல, मैंने किसी से नहीं कहा, ஆனா அத சொல்லுவா, कि நாளை போறீங்க அங்க அற்புதம் நடக்கும் அதனால இப்படி இருக்கும் அப்படினு, और कि आप कल जा रहे हैं वहां पर अद्भुत होगा इसीलिए ऐसा हो रहा है। அதுக்கு பிறகு காலையில எழும்பி பார்த்துட்டு குளிச்சிட்டு பரப்பிடலாமா அப்படினு நினைச்சிட்டு குளிச்சிட்டு பரப்பிட்டாச்சு, और अगले दिन सुबह जो है मैं तैयार हो गया, பரப்பிட और जैसे जैसे तैयार हो रहा था अभी வருது தாக்கத், और वैसे ही बल आ रहा है मेरे अंदर, அங்க போய் நின்னதுதான், और वहां पर जैसे जाके खड़ा हुआ और बहुत अद्भुत रीति से प्रभु ने चलाया। हालेलुया हालेलुया, ஏன்னா அவர் प्रभु है, சொன்ன மாதிரி அவருக்கு நிக்கணும், அவ்வளவுதான், केवल उसके लिए खड़े रहना है, அவருக்கு நின்னா போதும், केवल उसके लिए खड़े, மீதி காரியத்தை அவர் பார்த்து விடுவார், और बाकी कार्य वो देख लेते हैं। हालेलुया, हालेलुया, அதே போல உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, और वैसे ही यस हालेलुया, नहीं मोदा வார்த்தை அற்புதமான வார்த்தை, यस आमेन। संगीतம் भजन संहिता 76:16 66 16 81:16 हां 81:16 81:16 हां मैं उसको उत्तम से उत्तम गेहूं खिलाता हूं और मैं चट्टान में के मधु से उनको तृप्त करता। ये इधर आ, come here हालेलुया 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 हालेलुया। என்ன சொல்றாரு பாருங்க, प्रभु क्या कहते हैं, உச்சிதமான கோதுமையினால் போசிப்பார், கண்மலையின் தேனினால் திருப்தி ஆக்குவார்। இன்னைக்கு நிறைய பேர் திருப்தி இல்லாம இருக்காங்க, आज बहुत सारे लोग ऐसे हैं कि उन्हें वो வாழ்க்கையில திருப்தியே இல்ல, वो अपने जिंदगी से तृप्ति नहीं है, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, इसीलिए प्रभु कहते हैं, அதனால தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தராரு, इसीलिए प्रभु वाचा देते हैं, இந்த இடத்துல நம்ம வரும்போதெல்லாம் வித்தியாசமா நடத்துறாரு ஆண்டவர், और इस जगह में प्रभु अलग अलग रीति से ही कार्य करते வித்தியாசமா हैं, நடத்துறாரு, अलग अलग रीति से। இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நம்மள பார்த்து, आज प्रभु आपको देखकर कहते உங்க हैं, என் பிள்ளைகள், मेरे बच्चों, என் பிள்ளைகளை मेरे बच्चों को உச்சிதமான கோதுமையினால் मैं उत्तम से उत्तम गेहूं से போசிப்பேன், मैं उन्हें खिलाऊंगा, and और அது மட்டும் இல்ல केवल उतना ही नहीं, கண்மலையின் தேனினால் और मैं चट्टान के मधु உன்னை से திருப்தியாக்குவேன்। तुम्हें तृप्त करूंगा। இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, आज प्रभु நம்மள आप பார்த்து ही தான் को சொல்றாரு, देखकर कहते हैं, हमको देखकर कहते हैं, ताली बजाकर प्रभु को महिमा दीजिए, receive it in the name of Jesus, इसे पा लीजिए यीशु मसीह के नाम உச்சிதமான से। கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் தான் போசிப்பேன், उत्तम गेहूं से वो हमें खिलाता है, அதே போல கண்மலையின் தேனினால் और உன்னை चट्टान திருப்தியாக்குவேன்। के मधु से वो हमें तृप्त करता है। அதுக்கு சிஸ்டர் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவேன், चट्टान के मधु से तृप्त उनके करने उलट का लेना अर्थ तोड़ने क्या वाला होता सुनना है, बताइए मुझे। आमेन சொல்லுங்க, आमेन, வெரி குட், ஆமென், ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। உங்களுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம், ஆமென், whatever you are feeling you can say, come on, yes yes அப்பா, ஆமென், அப்புறம் what you are feeling, நீ அங்க பக்கத்துல வந்ததா, ஆமென், yes boss, what you are saying, உச்சிதமான, யா கரெக்ட், போங்க சொல்லுங்க பாப்போம், anybody,
ஆ கரெக்ட் ஆமென் Amen. Amen. Hallelujah. Amen. கரெக்ட் praise god praise god கண்மலையாகிய இயேசுவே சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து என் கண்மலையினால என் தேனினால என் நன்மையினால உங்களை திருப்தியாக்குவே அப்படினு ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு जो चट्टान जो हमारा प्रभु है वो चट्टान ही हमें देखकर कहता है हालेलुया जो है मैं अपनी से अपनी मधुरता से तुम्हें तृप्त करूंगा आमीन मैं तृप्ति करेगा यस 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 தேனிலும் இனிமையே இயேசுவே நாமமே தெளி தேனிலும் மதுரமே அதற்கிணை இல்லை உலகிலே தேனிலும் இனிமையே இயேசுவே நாமமே தெளி தேனிலும் மதுரமே அதற்கிணை இல்லை உலகிலே தேனிலும் இனிமையே இயேசுவே நாமமே கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்புமான தெய்வம் காண கிடைக்காத தங்கம் அவர் வெண்மையும் சிவப்புமான தெய்வம் தலை தங்கமயமான தேவன் தலை தங்கமயமான தேவன் இந்த தரணி எல்லாரும் இணையில்லை தேனிலும் இனிமையே இயேசுவே நாமமே கண்மலையாக என்னிலிருந்து தேனை போல உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் திருப்தியாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு சொல்றாரு मधु से मैं तुम्हें तृप्त करूंगा ஆமா ஹalleluya हालेलुया அவர்தானே கண்மலை वही चट्टान है அவர் வார்த்தையில ஜீவன் அவர் வார்த்தையில நன்மை அவர் வார்த்தையில கிருபை அவர் வார்த்தையில ஆசீர்வாதம் அவர் வார்த்தையில உயிர்த்தெழுதல் அவர் வார்த்தையில உயிர் பெறுவீங்க आशीष इसके वचन தடைப்பட்ட எலும்புகள் குணமாகும் सारे जो हड्डियां हैं वो बल पाएंगे எல்லா உறுப்புகளும் குணமாகும் और सारे शरीर के अंग जो है वो அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை தான் ஆராதிக்கிறோம் ऐसे जिंदा खुदा की हम आराधना करते हैं हालेलुया हालेलुया Yes, hallelujah. 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 Amen. 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 எப்படி திருப்தியாக்கிறோம் பாத்துடுங்க. वो कैसे हमें तृप्त करते हैं? Hallelujah. Hallelujah. Second King. दूसरे राजा. Second King. दूसरे राजा. 4:38. 4:38. दूसरे राजाओं 4:38. ரெண்டு ராஜாக்கள் 4:32 ஆமா. கில்காலுக்கு திரும்பி போறான். இருக்கையிலே பஞ்சம் உண்டாயிற்று. Yes, இன்னைக்கு ஆமென் ஆமென் आमेन நல்லா கவனிச்சிடுங்க ये देखिए बहुत अच्छे से யா 38 4:38 Yes ஆமென் Yes, hallelujah ஆமா ஆமென் दूसरे राजाओं 4:38 38 ஆமா கரெக்ட் Yes, ஆமென் சத்தமிட்டார்கள் Yes அப்பா Yes Yes அங்க பாருங்க ये देखिए எனக்கு வித்தியாசம் எனக்கு தெரிய மாட்டேங்க நான் வித்தியாசமா நடத்துறேன் आज अलग रीति से 44:38ல சொன்னது போல அந்த காலத்துல பஞ்சம் एशिया 4 இன்னைக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றார் और आज தீர்க்க தரிசனம் भविष्यवाणी की रीति से प्रभु कहते हैं இந்த இந்தியா மட்டுமல்ல केवल भारत देश में पटना में नहीं केवल मुंबई में ही உலக நாடுகளிலே पूरे ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது एक बहुत बड़ा ऐसा ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது अकाल आने वाला है ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது एक बहुत बड़ा अकाल आने वाला है வந்தாலும்
अगर ऐसा अकाल அப்படி आए तो भी வந்தாலும் अगर ऐसा अकाल आए तो ஆண்டவர் என்ன भी சொல்றாருன்னா प्रभु क्या कहते हैं என் பிள்ளைகளை मेरे लोगों को என் பிள்ளைகளை मेरी प्रजा को நான் நன்மையா என்னது கண்மலை मैं உச்சிதமான கோதுமையால் उच्च உத்திமினால் கோதுமையால் போசிப்பேன் मैं उच्च जो है मांगे गेहूं से नहीं। और मधु से मैं अब उन्हें जब तृप्त नदा करूंगा வந்தாலும் சரி चाहे कुछ भी क्यों ना आ எந்த जाए குறைகள் வந்தாலும் சரி चाहे कोई कमी क्यों ना हो ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு प्रभु आज कहते ஆண்டவர் हैं சொல்றார் இன்னைக்கு प्रभु आज என் कहते பிள்ளைகளை हैं உச்சிதமான கோதுமையினால் मैं मेरे बच्चों को उच्च तृप्तियाக்குவேன்। गेहूं से तृप्त करूंगा போசிப்பேன் उन्हें मैं खिलाऊंगा கண்மலையின் தேரினால் திருப்தியாக்குவேன் चट्टान के मधु से मैं उन्हें இன்னைக்கு तृप्त ஆண்டவர் करूंगा சொன்னதுதான் आज अगर प्रभु ने कहा है तो बस कह दिया है अगर उसने बस कहा तो कह दिया है अगर उसने कहा क्या वो करे बगैर रहेगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அதே போல எலிசா கூட சேர்ந்த 100 தீர்க்கதரிசிகள் एलिशा के साथ 100 ऐसे भविष्यवक्ता उसके साथ जो थे அப்ப எல்லாரும் குடும்பமா இருக்கிறாங்க और सभी लोग परिवार के साथ थे கொஞ்சம் और वहां पर सापाடு अकाल ஒண்ணுமே இல்ல पड़ा वहां पे खाने के लिए कुछ भी नहीं அப்ப எலிசாட்ட வந்து எல்லாரும் கேக்குறாங்க और सब एलिशा से आके पूछते हैं ஆண்டவரே என்ன சாப்பிட कि प्रभु हम क्या खाए ஆண்டவரே என்ன சாப்பிட है प्रभु क्या खाए हम எலிசா கூலாட்டு और एलिशा एकदम शांत रीति से எல்லாரும் கூலாட்டு கூல் கூட பண்ண சொல்லுவான் ஆமா ஏசு கூலாட்டு கூல் பண்ணுடா கூல் பண்ணு பெரிய பானையாடு और उसने कहा एक बड़ा हंडा लो பெரிய பானையாடு बड़ा हंडा எல்லா लो மக்களுக்கும் கூல் பண்ணு और सभी को जो है ठंडा करो தண்டா இல்ல கூல்னா கஞ்சி வை நீ கஞ்சி வைடா கூல்னா என்னது கஞ்சி வை कुछ எல்லாம் उसने कंज बनाने को कहा கஞ்சி बनाने के लिए गया बस कुछ बनाने को कहा बेटे अच्छा अच्छा ஏதாவது பண்ணிடல அவங்க அங்க கிளியரா சொல்றான் எலிசா ஆராம் தான் கூலா இருக்கட்டு கூல் பண்ணுடா எல்லாத்துக்கும் கூல் பண்ணு இப்போ எல்லாம் குடிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்றான் அப்ப எல்லாரும் அங்க போறாங்க और सभी लोग यहाँ वहाँ चले गए காட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் கிடைக்குமா பறிச்சு கொண்டு வராங்க और जंगली झाड़ों से ஆமா. क्या क्या मिलता உங்களுக்கு है தெரியுமா அந்த காவல் நிலையத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கிராஸ் பண்ணி அந்த இடத்துல போனீங்களா அந்த அந்த மலை இருக்கு பாரு அது எந்த மலை கண்மலையா அது எந்த மலை தெரியுமா உனக்கு அந்த முப்பந்தல் பக்கத்துல ஒரு மலை உண்டு இல்ல எந்த மலை மதகநேரி ஏ சும்மா அது என்னது அந்த அந்த இல்ல அந்த மண்மலை மண்மலை தெரியுமா உனக்கு தெரியுமா மண்மலை உனக்கு தெரியுமா நீங்க காவனத்துக்கார தெரியுமா உனக்கு காவனத்து பக்கத்துல தானே அந்த இதுல 30 அந்த காவனத்துக்கும் பக்கத்துல மண்மலை இருக்கு ஆமா அந்த மண்மலைக்கு போனீங்கன்னாக்கி அங்க என்ன பேய் முட்டிக்காயெல்லாம் இருக்கும் பேய் குமட்டிக்கானா என்ன எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க பார்க்கல वहाँ पर एक जंगली झाड़ रहता है நீங்க பாத்தீங்களா சிஸ்டர் क्या आप நீங்க பாத்தீங்களா பேய் குமட்டிக்கா பாக்கலையா அது கரெக்டா இந்த இது சூட் சொல்லல கரெக்ட் தான் சொல்றேன் நீ அவ சொல்றா நான் சூட் சொல்றேன் நீட்டு அது எப்படி இல்ல அந்த இது இருக்குல பூசணிக்கா மாதிரி இருக்கும் वो भोपला जैसा दिखता है एक्चुअली तो वाटरमेलन மாதிரி இருக்கும் भोपला नहीं ऐसा लगता है भोपला जैसा दिखता है वाटरमेलन लेकिन का भोपला तरह दिखता है नहीं। और खरबूजे जैसा दिखता है ஏன்னா அதை யாரும் பறிக்க மாட்டாங்க लेकिन उसे कोई भी खाता नहीं है ना उसे। वो जहरीला है அது பாய்சன் वो जहरीला है அது அரைச்சு குடிச்சா ஆள் செத்து போகும் अगर उसे मिलाकर पिया तो इंसान मर அதெல்லாம் जाए யாரும் பறிக்க மாட்டாங்க इसीलिए कोई उसे அதெல்லாம் காட்டுல நிறைய கிடக்கும் लेकिन वो जंगल में बहुत पड़ा रहता है அந்த மண்மலையில எல்லாம் நிறைய கிடக்கும் और उस मनमला नाम की जगह में बहुत रहता है இது நிறைய கிடக்கும் காவனத்துல बहुत रहता है वहाँ पर ஹalleluya हालेलुया ஆமென் ஹalleluya உங்க ஊரை பத்தி தான் சொல்றேன் ஆமா தெரிய மாட்டேங்குது ஆமா ஆமா எல்லா கால்களுக்கு தான் இருக்கறியா ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமா அதல அந்த காய இவனை பார்த்தா வெளிய போய் பார்த்ததோட और பெரிய பெரிய காயா இருக்கு और बड़े बड़े वहाँ पर பெரிய பெரிய காயா இருக்கு बड़े बड़े फल लगे பெரிய பெரிய காயா இருக்கு बड़े बड़े फल लगे थे और सब तोड़कर वो लेकर आते பறிச்சு கொண்டு வந்து பானையில போட்டு காய்ச்சாச்சு और सबको जो है वो एक हंडे में डालकर उसे அழகா पकाने लगे கொதிச்சு வந்து காய நல்லா கஞ்சி வச்சாச்சு और अच्छे से उसे पका दिया उन लोगों கஞ்சி ने வச்சிட்டு
சாப்பிடறதுக்கு எல்லாம் பரமாறுறாங்க. और सभी को जो है परोस रहे थे कि वो खान ले। அதுல ஒருத்தனுக்கு தெரியும் பாய் முட்டிக்கா போட்டுருக்கான்னு. अरे उसमें से एक जन को पता चला அவன் रही சொன்னா इसमें இத தின்னியானா செத்து போவா. वो कहता है पर मैं अरे इसे खाएंगे तो हम मर जाएंगे, இத தின்னா நீ செத்து போவா. अगर इसे खाएंगे அப்ப तो அந்த मर जाएंगे। எல்லா தீர்க்கதரிசி சுதரிச்சிட்டாங்க. तो सभी लोग जो है वो ये ஏ பானையில சாவு இருக்குப்பா. ये हंडे में जो है मरण பானையில है, சாவு இருக்கு. वो हंडे में मौत பானையில है, சாவு இருக்கு. ये हंडे में मौत है। அதல அப்போ யாரு எலிசா கூலா தான் இருக்கு. तब भी एलिशा एकदम शांत। எலிசா அதை பத்தி கவலையே படல. एलिशा उससे बारे में चिंता नहीं की கொஞ்சம் மாவு இருந்தா கொண்டு வா. कि अगर थोड़ा माँ को मैदा है तो ले खरा। மாவு தூக்கி போட்டா பஸ். वो मैदा को उसने उस हंडे के अंदर डाला, விஷமோ जो जहर था தேன்மாலி ஆயிட்டு. वो मधु के समान बन गया। அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் ऐसे ही हमारे जिंदगी में பாயசம் மாதிரி இருக்கும். और जहर जैसा लगेगा, ஆனா அது பாயசம் இருக்கும். जहर கரங்களை தட்டலாமே, கரங்களை தட்டலாமே. ஆமென். ஹalleluya, हालेलुया Hallelujah. हालेलुया ஹalleluya, हालेलुया ஆமென், ஆமென், आमेन आमेन ஆமென். आमेन। அது என்னது? பாயசம். जहर அதுக்கு பாயசம். ஆமென். लेकिन वो खीर அழகா பாயசம் ஆயிட்டு. खीर बन गया। அதுதான் ஆண்டவர், वही हमारे प्रभु है, அதுதான் ஆண்டவர். वही हमारे ஏன்னா प्रभु எலிசா है। தீர்க்கதரிசி சொன்னா அப்படியே நடக்கும். क्योंकि यलीशा भविष्यता अगर कहे तो वो சொன்னா वैसा அப்படியே वैसा நடக்கும். होता है। அதனால ஒரு வார்த்தை தான் சொன்னான். केवल एक ही वाक्य उसने कहा, மாவாளி போட்டா பாஸ் அவ்வளவுதான். खाली मैदा उसने अंदर डाला, இயேசு நாமத்தில் மாவு போட்டாச்சு. केवल मैदा लगाया उसने। பாயசம் பிகம் பாயசம். और जो ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் जहर था वो खीर बना। ஒவ்வொரு காரணத்துல உள்ள வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் अभी सभी की ஆமென். जिंदगी में எல்லா பேமட்டிகாயும் பாயாசமா மாறப்போகுது. ஹalleluya, आमेन। सारा जहर जो है वो मधुर बन जाएगा। ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். आमेन। நினைச்சோட பார்த்துட்டு நீ இப்படியும் பேசுவாங்களா நீ? கர்த்தர் பேசுவார். ஆமென். ஆமென், ஹalleluya, हालेलुया ஆமென். आमेन। அழகா திருப்தியா சாப்பிட்டாச்சு. सभी लोगों ने तृप्त होकर खाया। அன்னைக்குள்ள 4 பேர், அன்னைக்குள்ள 4 பேர். वो दिन गुजर गया என்ன தேவரான் தெரியுமா ஆண்டவர்? और उसके बाद प्रभु क्या कहते हैं? Psalm 132:15. भजन संहिता 100 132:15. 132:15। ஆமென், ஆமென். आमेन। பட பட பட. ஆமென். आमेन। मैं इसमें की भोजन वस्तुओं पर अति आशीष दूंगा और इसके दरिद्रों को रोटी से तृप्त करूंगा। வாய் கேடுங்களா இன்னைக்கு? आज इसे खा आमेन। लीजिए। ஆமென். आमेन। அங்கே என்ன சொன்னாரு? वहाँ क्या कहा प्रभु ने? சாமி 81:16 என்ன சொன்னாரு? உச்சிதமான 81 கோதுமை में क्या போசிப்பேன். कहा? मैं उचित गेहूं से उन्हें तृप्त करूंगा और चट्टान की मधु से उन्हें तृप्त करूंगा। मैं उन्हें तृप्त From करूंगा the honey from the rock. और चट्टान की मधु से उन्हें तृप्त Rock is करूंगा। nothing but Jesus. वो चट्टान और He is कोई the नहीं, rock. यीशु मसीह है। Jesus is the rock. यीशु मसीह ही वो चट्टान है। அந்த ராக்ல உங்களை திருப்தியாக்குவேன். वो चट्टान से मैं तुम्हें तृप्त करूंगा। I will satisfy you. मैं तुम्हें तृप्त करूंगा। I will satisfy you. मैं तुम्हें तृप्त करूंगा। அதே போல இப்ப சொல்றாரு और अब कहते हैं, இந்த பாவப்பட்ட மக்களுக்கு और ये जो दरिद्र लोग हैं, அப்பத்தை கொடுத்து போசிப்பேன். मैं उन्हें रोटी देकर तृप्त அப்பத்தை करूंगा। கொடுத்து திருப்தியாக்குவேன். मैं रोटी देकर उन्हें तृप्त करूंगा। அப்பத்தை கொடுத்து திருப்தியாக்குவேன். रोटी देकर उन्हें तृप्त करूंगा। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்பத்தை கொடுத்து திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. मैं रोटी देकर उन्हें तृप्त Amen. करूंगा। Amen. आमीन। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया கரங்களை தட்டிடு சும்மா. இன்னைக்கு எஸ் ஆமென். ஹalleluya. हालेलुया அதே போல हालेलुया। 4:32 4:40 42 வாசிங்க பாப்போம். 42 யா அதே 42 पढ़ेंगे। कोई मनुष्य बालशलीशा से पहले उपजे हुए जौ की 20 रोटियां और अपनी बोरी में हरी बाले परमेश्वर के भक्त के पास ले आया। तो एलीशा ने कहा, उन लोगों को खाने के लिए दे। उसके பாகால் சலிசால இருந்து ஒரு மனுஷன் ஓடி வரான். ஆமா. ஆமென். ஹalleluya. ஒரு நாள் பேரிக்கா அந்த பேரிக்கு மட்டிக்காயில போச்சாச்சு. एक दिन उस खरबूजे के जहरीले खरबूजे से प्रभु ने उन्हें तृप्त किया। போச்சாச்சு.
उन्हें खाना खिला दिया அதுக்கப்புறமா கஷ்டம் தானே, famine. और उसके बाद अकाल का समय था, उसके बाद कष्ट। அடுத்த நாள் வருது, அங்க இருந்து ஓடி வரான். और अगले दिन एक मनुष्य वहां से भाग कर आता है, 20 loaves, वो 20 रोटियां लेकर आता है, 20 அப்பம் கொண்டு வரான். 20 रोटियां लेकर आता है। அந்த அப்பம் எப்படி பண்ணிருக்கான் தெரியுமா? और वो रोटियां भी वो कैसे बनाया है, அவன் நிலத்துல இருந்து எடுத்த முதல் அறுவடை, और उसके जो उसका पहला उपज का जौ से बनाया हुआ रोटी लेकर आता है। इसे बहुत जो उसका पहली उपज, எந்த இதுல இருந்து முதல் வருமானம் வந்தாலும் அது ஆண்டவருக்கு தான் சொந்தம். और के अब जो भी कार्य करे उसमें से जो पहला आता है वो प्रभु का ही है, ஆண்டவர் கொடுக்கணும், वो प्रभु का ही है, उसे प्रभु को ही देना है। அந்த முதல் வருமானத்தை, அந்த முதல் அறுவடையில इसीलिए वो क्या करता है, वो जो पहला उपज है 20 அப்பத்தை சொல்லி கொண்டு வரான். उसमें से 20 रोटियां बनाकर वो लेकर आता है, கொஞ்சம் தால் மறிந்தது தால் கதிர்களை வெட்டி கொண்டு வரான். और थोड़ी हरी बालें भी वो काट कर लेकर आता है எலிசாட்ட கொடுக்குறான். और लाकर एलीशा के पास देता है, हे परमेश्वर, இது என் நிலத்தில் உள்ள முதல் பலன், ये मेरे जो खेत का पहली उपज है, என் நிலத்தில் உள்ள முதல் பலன், मेरे खेत का पहला उपज है, முதல் பலன், पहला उपज। உங்க வீட்ல நீ முதல் பலன், और आपके एक परिवार में आप पहले उपज हैं, கிரடி யார் முதல் பலன், आप पहले उपज हैं आपके परिवार में। ஆண்டவர்ட்ட கொண்டு வந்து நில்லு, அவ்வளவுதான். प्रभु के सामने आकर खड़े रहो, बस उतना ही, நில்லு, அவ்வளவுதான். பஸ். केवल प्रभु के सामने ஆண்டவர் பார்த்துட்டார். और उसके आगे प्रभु देख लेंगे। हालेलुया। हालेलुया। அடுத்தல வேலைக்காரட்ட ஆண்டவர் எலிசா சொல்றான், फिर एलीशा कहता है, ஏ சாப்பிட கொடு, சாப்பிட கொடு, उन सभी को खाने को दे, சாப்பிட கொடு. उन सभी को खाने को दे। அவன் வேலைக்காரன் சொல்றான், वो नौकर कहता है, என்ன ஆண்டவரே 100 பேர் இருக்கான், हे परमेश्वर 100 लोग हैं, 100 ஃபேமிலி இருக்கு, 100 परिवार हैं, 20 அப்பத்தை கொண்டு வச்சா எப்படி சாப்பிட முடியும்? मैं 20 रोटियां इस 100 लोगों के सामने कैसे रखूं? எந்த கோணைக்கு போவோம்? वो किस जगह के लिए काफी पड़े, कौन से कोने में काफी पड़ेगा எந்த वो, கோணையில போய் வச்சாரோ? कौन से कोने के लिए काफी पड़ेगा वो? 20 பேர் இருக்கா காணுமா? 20 रोटियां அவங்களே किसके लिए வயிற்றுல काफी இருக்கிறான். पड़े? वो सभी भूखे हैं, ஒருவரே 20 அப்பம் சாப்பிடுவான். एक इंसान ही 20 रोटियां खा जाएगा, 20 அப்பம் தான் இருக்கு, 20 रोटियां ही है, எப்படி வயிறு நிறையும்? कैसे पेट भरेगा? எப்படி போஷ் பண்ணுவேன்? कैसे उन्हें எப்படி खिलाऊं? அவங்கள திருப்தியாக்க முடியும்? कैसे उन्हें खिलाऊं? எப்படி அவங்கள திருப்தியாக்க முடியும்? कैसे उन्हें तृप्त कर सकता हूँ? அப்பமே எலிசா கூலா இருந்துட்டு, तब भी एलीशा एकदम शांत அப்பமே रहकर, எலிசா கூலா एकदम शांत रहकर, கூலா இருந்து சொல்றான், एकदम शांत रहकर कहता है, நீ வை அவ்வளவுதான். तू केवल उसे रख। ஆண்டவர் சொல்றாரு, यहोवा यूं कहता है திருப்தியா சாப்பிடுவாங்க, कि वो तृप्त होकर खाएंगे, திருப்தியா சாப்பிடுவாங்க, वो तृप्त होकर खाएंगे நீதியும் வரும். और कुछ बच भी जाएगा। இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில आज हमारी जिंदगी में, आज हमारी जिंदगी में இல்லாதது போல இருக்கும், कुछ नहीं है ऐसा लगेगा, இல்லாதது போல இருக்கும், कुछ नहीं है ऐसा लगेगा, लगेगा करेक्ट, யா இருக்கிறது இல்லாதது போல இருக்கும். कुछ नहीं है ऐसा लगेगा, लेकिन फिर भी நீ ஆண்டவருக்கு முன்னால வைக்கும்போது, और जब तुम उसे प्रभु के सामने रखते हो, முன்னால சரண்டர் பண்ணும்போது, जब प्रभु के सामने उसे रखते हो, எல்லாம் திருப்தியா சாப்பிட முடியும். सभी लोग तृप्त होकर खा सकेंगे, तभी सभी को तृप्त होकर खिलाएंगे, திருப்திப்படுத்துவார், तृप्त करेंगे। அவர் சொன்னது போல ஆயிட்டு. और जैसा उन्होंने कहा वैसा ही हुआ। நால வாசிங்க பாப்பா. ஆமா, तब उसने उनके आगे रख दिया और यहोवा के वचन के अनुसार उनके खाने के बाद कुछ बच भी गया। आमीन। சாவ். ஆமா, आमीन। கர்த்தரின் வார்த்தையின்படி, यहोवा के वचन के अनुसार, அத ஆண்டவர் சொன்னதுதான். अगर प्रभु ने कहा है तो कह दिया है। ஆமென். आमीन। சொல்றாரு, उसने कहा, कह दिया है, திருப்தியா சாப்பிடுவாங்க. वो तृप्त होकर खाएंगे भी। ஒரு கோணைக்கு கூட காணாதே. तू सोच रहा है कि इस कोने के लिए ये काफी होगा? அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி போகணும். वो खाकर तृप्त हो जाएंगे, திருப்தியா சாப்பிட்டுட்டு वो तृप्त होकर மீதியும் வரும், वो திருப்தியா बचत भी बटोरेंगे। வாழ்க்கையில அப்படி செய்ய போறாரு. आमीन। ஆமென். आमीन। வாங்கிடுங்க இன்னைக்கு, खा लीजिए उसे। வாங்கிடுங்க இன்னைக்கு. ஆமென். आमीन। ஆமென். आमीन। திருப்தியாக்கி நடத்துவார். और तृप्त करके वो चलाएंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம்.
திருப்தி பங்களை 5000 பெருக செய்தார் 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார் 5000 மீன்களுக்கு வரியாக உணவளித்தார் 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார் திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை சந்திப்பார் நீதம் எடுக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்க வைப்பார் இதோட என்ன வேணும் ஆமென் ஹalleluya से और क्या चाहिए मत्ती 14:20 14:20 14:20 जब सब खाकर तृप्त हो गए अल्लाह खाने तो चेलों ने बचे हुए टुकड़ों से भरी हुई 12 टोकरियां उठाई ஆமா आमेन ஹalleluya आमेन நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு सभी लोग तृप्त होकर खा ले நல்லா திருப்தியா சாப்பிட்டு तृप्त होकर खा के 12 கூட மீதி 12 टोकरियां उन्होंने बटोरे இன்னைக்கு एवरीबॉडी வாழ்க்கையில இன்னைக்கு आज हमारे सभी के जिंदगियों में आज हमारे इस कलीसिया में हम सभी के लिए तृप्त करके वो हमें बछड़ेगा वो हमें तृप्त करेगा और बचत बटोरने रखेगा वो हमें बचत बटोरने रखेगा वो बचत बटोरने रखेगा आमीन 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 मैं उसे पा लेता हूँ यीशु मसीह के नाम से आमीन आमीन मत्ती 15:27 அங்கே எல்லாரும் அப்படி திருப்தியாகும் அங்கே யார் கூட आमेन यहाँ पर 7 टोकरों में उन्होंने ठाए இன்னைக்கு எல்லாமே கூட கொண்டு வந்திருக்கீங்களா आज सभी लोग टोकरी लेकर आए हैं बैग लाया बैग यस बड़ा बैग बड़ा बैग आमीन बर्गर लेके जाएगा आमीन आमीन हालेलुया हालेलुया या आशीर्वाद या तन्ने की कूड़े में वाइंड दम पर आज आप आशीषों को टोकरियां भरकर ही लेके जाएंगे हालेलुया 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 आमीन आमीन he said only अगर उसने कहा है तो कह दिया सुनना है सुनना कहा है तो कह दिया है मरवारते ಇಲ್ಲ उसका और कोई मरवारते ಇಲ್ಲ और उसके अलग कोई बात नहीं उसने कहा है तो कह दिया है हालेलुया 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 அது पर मार गया यिर्मयाह 31:14 यिर्मयाह 31:14 ஏன் ஜனங்கள் मेरे लोग ஏன் ஜனங்கள் मेरी हुई भलाई से तृप्त होंगे मेरे लोग मेरी दी हुई भलाई से तृप्त होंगे आमीन आमीन ஏன் ஜனங்கள் मेरे लोग 31:14 யார் சொல்றா आमीन ये कौन कहता है கர்த்தர் சொல்கிறார் यहोवा कहता है என் ஜனங்கள் நான் அடிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் मेरे लोग मेरी दी हुई भलाई से तृप्त होंगे आमीन ஆமா பிரிஸ்ட் ஓட மாட்டார் கொழுமையாக்கோ நம்மள கொழுமையாக்குறோம் ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya நம்மள கொழுமையாக்குறார் எல்லாத்தையும் ஆத்மாவை கொழுமையாக்கி எல்லாத்தையும் கொழுமையாக்கி விட்டுறாரு ஆமென் ஹalleluya ஏன் ஜனங்கள் मेरे लोग मेरे लोग my people मेरी प्रजा will be satisfied वो तृप्त होंगे with my goodness मेरी दी हुई भलाई से my goodness मेरी भलाई से my goodness मेरी भलाई से amen आमेन amen आमेन hallelujah हालेलुया hallelujah हालेलुया hallelujah हालेलुया எப்படி இருப்போமா கொளுத்த கந்து போல இருப்போமா और एकदम चिकने मेमनों के समान बन जाएंगे हम लोग கொளுத்த கந்து போல बछड़ों के समान बन जाएंगे ஆண்டவர் மாத்த போறார் ஆமென் और प्रभु हमें ऐसा बनाएंगे அதனால அப்படியே நடக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கண்ணுக்குட்டி போல துள்ளி போவீங்க ஆமென் और हिरणों के समान हमको கொளுத்த கந்துகள் போல வளருவீங்க और चिकने बछड़ों के समान हम दौड़ेंगे आमेन आमेन या ऐसाया 58:11 लास्ट माइंड वर्ड यशाया 58:11 நீ நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வாத்தாத நித்தமும் நடத்தி
எஸ், மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். Amen. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வத்தாத நீரத்தை போலவும் இருப்பாய். Amen. Hallelujah. அது நம்மளே தான் சொல்றாரு. यहोवा तुझे लगातार लिए चलेगा और अकाल के समय तुझे तृप्त और तेरे हड्डियों को हरी भरी करेगा और तू सींची हुई बारी और ऐसे सोते के समान होगा जिसका जल कभी नहीं सूखता. வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய்.